கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு இந்த தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பு அடைவதற்கு காரணராகி இரட்சிப்பின் வல்லமையை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். இரட்சிப்பின் வல்லமை என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலையையும் புதிய வாழ்க்கைக்குள் நுழைவதற்கும் ஆகும். இரட்சிப்பு என்பது பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாகி தேவனோடு ஒப்புரவாகுதலாகும். இது கிறிஸ்துவின் சீஷராக வளரவும் அவருடைய வழியை பின்பற்றவும் அவருடைய அன்பை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் உதவுகிறது. இரட்சிப்பு என்பது தேவனோடு ஒரு நெருக்கமான உறவுக்குள் நுழைவதற்கும் இந்த உறவு ஜெபம், வேத வாசிப்பு மற்றும் அவருடைய வார்த்தையை கேட்பதன் மூலம் உணர்த்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு பாவத்தின் கொடூரத்தை எதிர்த்து போராடவும் சாட்சியளிக்கவும் வல்லமையை பெற்றுக்கொள்வதுமாகும். இரட்சிப்பு என்பது ஒருமுறை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அது தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையின்படி வளர வழிவகுக்கிறது. விடுதலை பெற்ற ஒருவரால் தான் சிறையில் இருக்கும் வேதனையை புரிந்து கொள்ள முடியும். பாவத்தின் பிடியிலிருந்து வெளிவர வழியின்றி தவித்த மனிதனை ரட்சிக்கும்படிக்கே உலகத்திற்கு மனிதனாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மகா பரிசுத்தராயிருந்தும் உலகின் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நமக்காக முந்தி தாமே பாவத்தை சுமந்தவராய் பாவமாக்கப்பட்டவராய் அவர் கொடூரமான சிலுவையில் அனுபவித்து மரித்தார். அவர் மரணத்தை தழுவும்படி தம்மை கீழ்ப்படுத்தியதால் வெற்றி வேந்தராக உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததால் நமக்கு நித்திய இரட்சிப்பு உண்டானது. இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து பூர்ணராக பின் பிதாவிற்கு கீழ்ப்படிந்து பூர்ணராகியதால் கிறிஸ்துவின் கீழ்ப்படிந்தது போல அவருக்கு நாமும் கீழ்ப்படிந்தால் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு நமக்கு காரணமாயிருக்கிறார். அவர் உலக இரட்சகராயிருந்தும் மனுக்குலத்தின் அனைவரும் ரட்சிக்க வேண்டும் என்று விருப்பமுள்ளவராயிருந்தார். தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பாவத்திலிருந்து இரட்சிப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தைகளை கேட்டு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராக உயர்த்தப்பட்டு இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை மீட்கிற இரட்சகராக இருக்கிறார். அவரே நம்முடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தமது மாம்சத்தில் இருந்த நாட்களில் பாடுகளை அனுபவித்தார். தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். மரணத்திலிருந்து ரட்சிக்குமாறு வேண்டினார். ஆனால் சிலுவை மரணத்திலிருந்து தம்மை தப்பிக்க வைக்குமாறு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கவில்லை. ரட்சிப்பில்தான் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. ரட்சிப்பு நமக்கு தேவன் விடுக்கும் உன்னத அழைப்பு. தேவ ஆவியின் வல்லமை நமக்குள் பாய்ந்து வருகிற ஊற்று ஆகும். நாம் அதிகாலையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் மாலையில் தேவ சமூகத்தில் இளைப்பாறுவதற்கும் இந்த ரட்சிப்பே காரணம். இந்த நித்திய மகிழ்ச்சியை நாம் பெறுவதற்காக தான் இயேசு தம் ஜீவனையே கொடுத்தார். எங்கள் இரட்சகரே, பாவத்தினாலே ஆக்கினைக்கு தீர்ப்புள்ளாயிருந்த எங்களை மீட்கும்படியாக மரித்து உயிர்த்தெழுந்த விலைமதிக்க முடியாத நித்திய இரட்சிப்பை இலவசமாக எங்களுக்கு தந்து இருக்கிறீர். இந்த இரட்சிப்பை மனுஷர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். அதற்காக நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமென்.